உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டே இருக்குன்னு ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாரு. நீ நினைச்ச உயரத்தை அடைய முடியாம எது உன்னை தடுத்து நிறுத்துது? உன் திறமை மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இல்ல நீயே உனக்குள்ள வளர்த்துக்கிட்ட அந்த சில கெட்ட பழக்கங்கள் உன்னை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கா? ஒரு அடிமையா வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனா உன் மனசுக்கு நீயே அரசன் ஆகிறது தான் உண்மையான வெற்றி. இது 7ஆம் நாள் சாணக்கியா சேலஞ்ச். இந்த 7 நாள்ல உன் உடம்பு, புத்தி, ஆன்மா மூணும் ஒரு புது மனுஷனா மாறும். நண்பா, இந்த வீடியோவை நீ இப்போ பார்க்கிறேன்னா உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு நீ துடிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஆனா வீடியோவை சும்மா பார்த்துட்டு போறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அதுவும் ஒரு வகை சோம்பேறித்தனம் தான். இந்த 7 நாள் சவாலை நான் ஏத்துக்க தயார் அப்படின்னு உனக்குள்ள ஒரு உறுதி இருந்தா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடு. அடுத்த 7 நாள்ல உன் வாழ்க்கையை நீயே மாத்த போறேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் இப்போவே சேலஞ்ச் அக்செப்டட்னு டைப் பண்ணு. பண்ணிட்டியா? இப்போ சாணக்கியரின் அந்த 7 நாள் யுத்தத்துக்குள்ள போவோம். நாள் 1. புலனடக்கம். உன் ஆசைகளை எரித்துவிடு. சாணக்கியர் சொல்கிறார், யானையை அடக்குவதை விட உன் ஐம்புலன்களை அடக்குவதே ஒரு அரசனின் முதல் வெற்றி. நமக்கு ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? ஏனென்றால் நம் மூளைக்கு தற்காலிக இன்பம் தேவைப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் போனை தேடுவது, மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்ப்பது, தேவையில்லாத அரட்டைகள், இவையெல்லாம் உன் சக்தியை உறிஞ்சும் கரையான்கள். டிஜிட்டல் பாஸ்டிங் இன்று ஒரு நாள் உன் ஸ்மார்ட் போன் உனக்கு கிடையாது. உன் போன் அணைக்கப்பட வேண்டும். உன் மனசு துடிக்கும். யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ, உலகம் என்ன பேசுகிறதோ என்று உன் உள் மனம் உன்னை வற்புறுத்தும். அந்த துடிப்பு தான் உன் பலவீனம். அந்த துடிப்பை வேடிக்கை பார். நான் உனக்கு அடிமை அல்ல என்று உன் மனதிற்கு சொல். அடுத்து உணவு கட்டுப்பாடு. இன்று ருசிக்காக சாப்பிடாதே, பசிக்காக மட்டும் சாப்பிடு. மந்தத்தை தரும் உணவுகளை தவிர உன் வயிறு காலியாக இருக்கும்போதுதான் உன் மூளை கூர்மையாகும். இன்று நீ உன்னோடு மட்டும் பேசு. உன் பலவீனம் என்ன? நீ ஏன் இன்னும் ஒரே இடத்தில் இருக்கிறாய் என்று ஒரு பேப்பரில் எழுது. உன் எதிரி யார் என்று உனக்கு தெரிந்தால் மட்டுமே அவனை உன்னால் வீழ்த்த முடியும். இன்று உன் மனதோடு போர் செய். முதல் நாள் ரணமா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இரும்பு நெருப்புல வெந்தா மட்டும்தான் அது ஆயுதமா மாறும். நாள் 2. காலப்போர். நேரத்தை அடிமையாக்கு. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. கடந்து போன ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான பொற்காசுகளை கொடுத்தாலும் மீண்டும் வராது. சோம்பேறித்தனத்தின் மறுபெயர் நாளை. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வெற்றியை ஒரு வருடம் தள்ளி போடுகிறாய். அதிகாலை 4 மணிக்கு நீ விழித்திருக்க வேண்டும். சூரியன் உன்னை எழுப்பக்கூடாது, நீ சூரியனை எழுப்ப வேண்டும். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீ உன் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்தால் இயற்கையே உனக்கு துணையாக நிற்கும். அதிகாலையில் இருக்கும் அந்த அமைதி உன் மனதில் உள்ள குப்பைகளை அகற்றும். இன்று நீ ஒரு டு டூ லிஸ்ட் தயார் செய். இன்று நீ முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை மட்டும் எழுது. அதை முடிக்கும் வரை நீ ஓய்வெடுக்க கூடாது. வேலைகளுக்கு நடுவில் ஓய்வு எடுப்பது சோம்பேறித்தனம் அல்ல, ஆனால் வேலையை தொடங்காமல் தள்ளி போடுவது மிகப்பெரிய குற்றம். ஒரு அரசன் தன் ராஜ்யத்தின் ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான். நீ உன் வாழ்க்கையின் அரசன் என்றால் உன் நேரம் எப்படி செலவாகிறது என்பதில் உனக்கு கணக்கு இருக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் முன்னேற்றத்திற்காக செதுக்கு. நாள் 3. சுற்றுப்புற தூய்மை. நச்சு மனிதர்களை நீக்கு. சாணக்கியர் நட்பை பற்றி மிக கடுமையான உண்மைகளை சொல்கிறார். உனக்கு சமமான தகுதியோ அல்லது உன்னை விடச் சிறந்த தகுதியோ இல்லாதவர்களோடு ஒருபோதும் நட்பு வைத்துக் கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சோம்பேறிகளாக இருந்தால் நீயும் ஒரு சோம்பேறியாகத்தான் இருப்பாய். உன் நட்பு வட்டத்தை சுத்தப்படுத்து. உன் நண்பர்கள் உன் லட்சியத்தை பற்றி பேசுகிறார்களா அல்லது அடுத்தவர்களை புறம் பேசுகிறார்களா? மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜாலியா இருக்கலாம் என்று உன் உழைப்பை கெடுப்பவன் உன் நண்பன் அல்ல, அவன் உன் வளர்ச்சியை தடுக்கும் நச்சு. இன்று உன் போனில் இருக்கும் தேவையற்ற தொடர்புகளை நீக்கு. சோசியல் மீடியாவில் உன்னை சோம்பேறியாக்கும் கணக்குகளை அன்ஃபாலோ செய். பாம்போடு பழகுவது கூட ஆபத்தில்லை, ஆனால் தீய எண்ணம் கொண்ட நண்பர்களோடு பழகுவது உன் வாழ்க்கையையே விஷமாக்கும். ஒரு சிங்கம் தனியாக நின்றாலும் அது சிங்கம்தான், ஆனால் ஆடுகளோடு சேரும் சிங்கம் வேட்டையாட மறந்துவிடும். இன்று நீ உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் தவறான மனிதர்களோடு இருக்காதே. உன் சுற்றுச்சூழல் சுத்தமானால் மட்டுமே உன் எண்ணங்கள் சுத்தமாகும். நாள் 4. பயத்தை எதிர்கொள். சிங்கமாக மாறு. பயம் உன்னை நெருங்கும் வரைதான் நீ பயப்பட வேண்டும். அது உன்னை தொடப்போகிறது என்றால் அதை நேருக்கு நேர் நின்று தாக்கு. சோம்பேறித்தனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய பயம் ஒளிந்திருக்கும். நம்மால் முடியுமா? தோற்றுப்போனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்கிற பயம்தான் உன்னை செயல்பட விடாமல் தடுக்கிறது. உன் பயத்தை சந்தி. நீ எதை செய்ய மிக அதிகமாக பயப்படுகிறாயோ அதை இன்று செய். மேடையில் பேச பயமா? 4 பேர் முன்னால் உன் கருத்தை சொல்ல பயமா? இல்லை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க பயமா? இன்று அதை செய்து முடி. பயம் என்பது ஒரு மாயத்திரை.
அதை நீ கிழிக்கும் வரைதான் அது உன்னை மிரட்டும். தோற்றுப் போவதில் அவமானம் இல்லை. ஆனால் பயந்து செயல்படாமல் இருப்பதில்தான் மிகப்பெரிய அவமானம் இருக்கிறது. எதிரிக்கு உன் பலத்தை விட உன் பயம்தான் பெரிய ஆயுதம். உன் பயத்தை நீ கொன்றுவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் எவனுமே இல்லை. இன்று உன் பலவீனத்தை உன் பலமாக மாற்று. நீ ஒரு போர் வீரன் என்பதை உனக்கு நீயே நிரூபித்துக் காட்டு. நாள் 5. பொருளாதார ஒழுக்கம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. சாணக்கியர் ஒரு யதார்த்தவாதி. அவர் சொல்கிறார், பணம் இல்லாதவன் ஒரு பிணம். ஆன்மீகம், அறிவு இவை அனைத்தும் இருக்கட்டும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ பொருளாதாரம் மிக முக்கியம். வறுமை உன் சுயமரியாதையை கொன்றுவிடும். பொருளாதார திட்டமிடல். நீ இதுவரை எவ்வளவு பணத்தை சோம்பேறித்தனத்தால் வீணடித்திருக்கிறாய் என்று கணக்கு போடு. தேவையற்ற பொழுதுபோக்குகள், ஆடம்பரங்கள் இவற்றுக்கு செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் உன் முன்னேற்றத்தை தள்ளி போடுகிறது. ஆசைப்படும் அனைத்தையும் வாங்குபவன் விரைவில் தனக்கு தேவையானதை விற்க வேண்டிய நிலைக்கு வருவான். இன்று ஒரு சபதம் எடு. உன் உழைப்பில் வரும் பணத்தை வீணாக்க மாட்டேன் என்று. உன் பணத்தை சேமிக்க பழகு. அதை உன் அறிவை வளர்க்கும் புத்தகங்களுக்கோ அல்லது பயிற்சிகளுக்கோ முதலீடு செய். சேமிப்புதான் உன் ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாக நிற்கும் ஒரே நண்பன். செல்வம் என்பது உழைப்பால் வருவது மட்டுமல்ல, அது ஒழுக்கத்தால் நிலை பெறுவது. இன்று உன் சாம்ராஜ்யத்திற்கான அஸ்திவாரத்தை போடு. நாள் 6. மன வலிமை. உன்னை நீயே செதுக்கு. ஒரு மனிதனின் மனமே அவனுக்கு நண்பன், அவனுக்கு பகைவனும் அதுவே. உன் உடம்பையும் நேரத்தையும் நீ சரி செய்தாலும் அதை இயக்குகிற ரிமோட் கண்ட்ரோல் உன் மனதுதான். மனம் தெளிவாக இல்லை என்றால் கையில் இருக்கும் கூர்மையான வாளாலும் பிரயோஜனமில்லை. மௌனம் மற்றும் தியானம். இன்று 30 நிமிடங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து உன் சுவாசத்தை கவனி. உன் மனது குரங்கு போல அங்கேயும் இங்கேயும் தாவும். பழைய கவலைகளையும் தேவையற்ற கற்பனைகளையும் கொண்டு வரும். எதையும் தடுக்காதே. ஒரு சாட்சியாக நின்று கவனி. உன் மனது உன்னை மீண்டும் சோம்பேறித்தனத்திற்கு இழுக்கும். இவ்வளவு செய்தாயே போதும், இன்று ஒரு நாள் ஓய்வெடு என்று கெஞ்சும். அந்த இடத்தில் நான் என் மனதிற்கு அடிமை அல்ல, மனதுதான் எனக்கு பணியாளர் என்று உறுதியாக நில். மௌனம் உன் சக்தியை வீணாக்காமல் உனக்குள்ளேயே சேமிக்கும். இன்று நீ எடுக்கும் இந்த அமைதி நாளை நீ எடுக்கப் போகும் போருக்கு உன்னை தயார்படுத்தும். அமைதிதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம். நாள் 7. புதிய பிறவி, லட்சிய பிராப்தி. வந்துவிட்டோம். இன்று 7வது நாள். இந்த ஒரு வாரம் நீ பட்ட கஷ்டம், நீ செய்த தியாகம், உன் ஆசைகளை நீ கொன்ற விதம், இவை அனைத்தும் இன்று உன்னை ஒரு புதிய மனிதனாக நிறுத்தியிருக்கிறது. கண்ணாடி முன்னால் போய் உன் முகத்தை பார். அந்த பழைய சோம்பேறித்தனமான கண்கள் இப்போது அங்கே இருக்காது. அதில் ஒரு லட்சிய வெறி இருக்கும். சாணக்கியர் சந்திரகுப்தனை உருவாக்குவதற்கு முன்னால் அவனை செதுக்கினார். இன்று நீ உன்னை செதுக்கி ஒரு சிற்பமாகிவிட்டாய். இன்று உன் இறுதி சவால் சபதம் எடுத்தல். இந்த 7 நாள் கற்றுக்கொண்ட ஒழுக்கத்தை என் வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பேன். என் இலக்கை அடையும் வரை என் மூச்சு அடங்கக்கூடாது என்று உனக்குள்ளேயே ஒரு சத்தியம் பண்ணிக்கொள். சாணக்கியர் நந்த வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் எடுத்தது போல நீ உன் வறுமையையும் சோம்பேறித்தனத்தையும் அழிப்பேன் என்று உறுதியெடு. நண்பா, இந்த வீடியோ இதோடு முடியலாம். ஆனா உன் சாம்ராஜ்யம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நீ இப்போ ஒரு சாணக்கியன். வீழ்ச்சி உனக்கு கிடையாது, எழுந்து வா. இந்த உலகம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. முன்னேறி போய்கொண்டே இரு. இந்த 7 நாள் பயிற்சி உன் வாழ்க்கையை மாத்தும்னு நான் நம்புறேன். நீயும் அதை நம்புனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடு. ஏன்னா உன் ஒரு லைக் இன்னும் பல பேரை மாற்ற தூண்டும். உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில துவண்டு போயிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வை. ஒரு பகிர்தல் ஒரு உயிரை கூட காப்பாற்றலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஸ்ட்ராங்.